ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு கிருபையாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு அடியன் சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய உடன் அங்கத்தினராக காணப்படக்கூடிய நெய்வேலி ஐக்கியத்தில் உள்ள தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு நேரத்திலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் நமக்கு சொன்ன வண்ணமாக நம்ம பார்க்க இருக்கிற பாடம், நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து இருக்கிற பாடம் யோபு எப்பேற்பட்ட புத்தகம் என்கின்ற ஒரு தலைப்புல கடந்த வாய்ப்புகள் அமையும் பொழுதெல்லாம் நம்ம யோபு புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளை குறித்து நம்ம பார்த்திருந்தோம், ஒவ்வொரு கோணங்கள்ல நம்ம பார்த்திருந்தோம். அப்படியாக நம்ம முன்பு பார்க்கும் பொழுது முதல் பகுதிகளில் நம்ம யோபு புத்தகம் அது எப்படியாக பூமியில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களையும் கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் மற்றும் முக்கியமாக பிரத்யேகமாக வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படியாக 1000 வருட அரசாட்சியையும் உயிர்த்தெழுதலையும் நமக்கு யோபு புத்தகத்தில் குறிக்கிறது என்கின்ற கோணங்களை நம்ம பார்த்திருந்தோம். அது எப்படியாக 2ஆம் மரணத்தையும் ஒரு சில இடங்களில் குறிக்கிறதாக இருக்கு என்பதை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். பாடங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக யோபுவை குறித்து நம்ம தனிப்பட்ட முறையில பார்த்திருந்தோம். அப்படியாக யோபுவின் காலம், யோபு வாழ்ந்த இடங்கள், அவருடைய காலத்தின் விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதுல முக்கியமாக நம்ம யோபு இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்ற ஒரு கோணத்துல கடந்த பாகங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பிரத்யேகமாக அது ஒரு நாடகபாணி அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம கடந்த பாடத்தை பார்த்தோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது அதுல காட்சிகள் எப்படியாக இருந்துச்சு, ஒவ்வொரு காட்சிகளும் மாறும் பொழுது திரை விழும் பொழுது அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கு என்கின்ற ஒரு கோணத்துல நாடக பாணியில நமக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதை குறித்து நம்ம பாடத்தின் பிற்பகுதியில பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக நம்ம கடந்த வாய்ப்புல பார்க்கும் பொழுது யோபுவின் முதல் 3 வசனங்கள் மற்றும் கடைசி அதிகாரத்தின் வசனங்கள் அது நமக்கு ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது எப்படியாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றும், ரொம்ப முக்கியமாக முதல் 3 வசனங்கள் நமக்கு ஆதாம் குறித்து அது எப்படியாக முழுவதுமாக அது குறிக்குது, அது ஆதாமை தான் குறிக்குது, ஆதாம் எப்படியாக விழுந்து போனதை குறிக்கிறது என்கின்ற கோணங்களையும் கடந்த வாய்ப்புல நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதோடு கூட நம்ம இன்றைய வாய்ப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை இந்த ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது கடந்த வாய்ப்புல நம்ம அந்த ஒரு நாடக பாணி அதை குறித்து ரொம்ப அதிகமாக பார்த்திருந்தோம். ஆனால் கடந்த வாய்ப்புல பார்க்கும் பொழுது அது காட்சிகளை பிரத்யேகப்படுத்தினதாக அடிப்படைப்படுத்தினதாக நம்ம பார்த்திருந்தோம். நாடகத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை குறித்து நம்ம கடந்த வாய்ப்புல பார்க்கலாம். அப்ப இந்த வாய்ப்புல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில கதாபாத்திரங்கள் இல்ல யோபு புத்தகம் முழுவதும் வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களையும் கொஞ்சம் அதிக ஆழமாக பார்த்து அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த ஒரு நாளின் பாகமாக காணப்படுது. இதை கூட நம்ம ஒரு 2 பாகங்களாக நம்ம பிரித்து இருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படியாக நம்ம கடந்த வாய்ப்புல பார்க்கும் பொழுது 66 புத்தகங்களையும் நமக்கு ஒரு புத்தகமாக யோபு புத்தகத்தில் காணப்படுது அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக நம்ம யோபு புத்தகத்தின் 42வது அதிகாரத்துல 16, 17 வசனங்களை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். இப்ப நம்ம கதாபாத்திரங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக கதாபாத்திரங்கள் இதற்குள்ளாக காணப்படுறாங்க.
நம்ம கடந்த வாய்ப்புல நமக்கு நினைவு இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோபு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பார்த்தோம். அடுத்ததாக 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் சேர்ந்து ஒரு கதாபாத்திரம் பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய மனைவி கதாபாத்திரமாக பார்த்தோம். நான்காவதாக அவருடைய 3 சிநேகிதர்கள் எலிபாசு, பில்தாத் மற்றும் சோப்பான். ஐந்தாவதாக எலிகு என்கின்ற ஒரு கதாபாத்திரம் இந்த ஒரு நாடகத்திற்குள்ளாக காணப்படுகிறது என்றும், ஆறாவதாக இந்த ஒரு சோதனைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு இருக்கக்கூடிய 7 குமாரர்கள் மற்றும் 3 குமாரத்திகள் இறுதியில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு கதாபாத்திரமாக பார்ப்போம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக தேவனும் சாத்தானும் சேர்ந்து ஒரு கதாபாத்திரமாக நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இங்க ஒரு 7 ஒரு 8 கதாபாத்திரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல நம்ம முதல் 3 அல்லது 4 கதாபாத்திரங்களை இந்த ஒரு நாள்ல நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது யோபு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்ப்போம். இந்த யோபு அப்படின்ற கதாபாத்திரம் குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அநேக இடங்கள்ல யோபுவை ஒரு மனுஷ ஜாதியை குறிக்கின்றவராக தான் சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு சில இடங்கள்ல மட்டும் அவர் மனுஷ ஜாதியை குறிக்க மாட்டார் அப்படின்றதுமே நமக்கு பிற்பகுதியில பார்க்கிறோம். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது யோபு மனுஷ ஜாதியை குறிக்கிறார். நம்ம கடந்த வாய்ப்புகள்ல பார்க்கும் பொழுது யோபு புத்தகத்துல ஆரம்பத்தின் 3 வசனங்கள்ல நமக்கு அவர் யாரை குறித்தாருன்னு நேரடியாக பார்த்தோம்னா ஆதாமே அவர் குறிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த ஆதாம் பிற்பாடு ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றதுமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க யோபு புத்தகத்திலேயுமே யோபுவின் வாழ்க்கையில அவர் எப்படியாக பிற்பாடு வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றது குறித்தும் நமக்கு வசனங்கள் காணப்படும். ஆனால் இங்க ஒரு அழகான சத்தியம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு யோபு முதல் அதிகாரம் 12வது வசனத்துல காணப்படுது. யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்ப இந்த இடம்தான் நமக்கு யோபுவினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிற இடமாக இருக்கு அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். ஆனா இந்த ஒரு பாகத்தின் ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தோம் யோபு மனுஷ ஜாதியை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி யோபுவின் மீது மாத்திரம் கையை நீட்டாதே அப்படின்னு சொல்லும் பொழுது இது மீண்டுமாக நமக்கு எதை குறிக்கிறதாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்னா ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு நடைபெற்ற அந்த ஒரு சாத்தான் மூலயமான சோதனை. இந்த ஒரு சோதனையில இருவரும் விழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு சாத்தான் தேவனிடம் அனுமதி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த ஒரு பகுதியில நமக்கு கிடைக்கிறதாக இருக்கு. ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஏவாளை வஞ்சிக்கிறதற்கு தேவன் முதலாவது சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததாலதான் இந்த வீழ்ச்சி வந்தது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்றோம். யோபு புத்தகத்துல யோபு அப்ப இங்க யாரை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஆதாமை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். பரிபூரண ஆதாம், அதாவது நம்ம முற்பகுதியில பார்த்த மாதிரி அவருக்கு இருந்த மாதிரியான ஒரு செல்வம், செல்வாக்கு, ஆடு மாடு போன்ற அநேக விஷயங்கள் அந்த காலத்துல யாருமே அங்க இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பரிபூர்ணமான ஆதாம். ஆனால் இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் இந்த 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சாத்தானிற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அது நமக்கு ஆதி ஆகமத்துல ஆதாம் மற்றும் ஏவாளை சோதிக்கிறதற்காக அல்லது வஞ்சிக்கிறதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய
அனுமதி அப்படின்றதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு யோபுவின் நிலைமை மோசமாகுது. அது விழுந்து போன மனுஷ ஜாதியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஆதாம் விடுதல், அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுஷ ஜாதி அப்படின்றதை பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நமக்கு தெரிந்தது யோபு அப்படின்ற ஒரு கேரக்டர், அது நேரடியாக மனுஷ ஜாதியை குறிக்குது. ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் மனித ஜாதியை அது குறிக்கல அப்படின்றது நம்ம முன்பாக சொல்லியிருந்தோம். அது எந்த இடம் அப்படின்னு நமக்கு பார்க்கும் பொழுது யோபு 42வது அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்கள்ல மட்டும் யோபு மனுஷ ஜாதியை குறிக்கிறது கிடையாது. இப்ப இதை குறித்ததான விஷயங்கள் நம்ம பாடத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செய்யலாம். அப்ப இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பாடம் இந்த ஒரு பாகத்துல பார்க்கும் பொழுது யோபு ஆதாமை அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறார், ஒட்டுமொத்த விழுந்து போன மனித ஜாதியை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 2வது கதாபாத்திரம் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். இப்ப இந்த கதாபாத்திரம் நம்ம பார்க்கிறோம் யோபுவிற்கு பின் வரக்கூடிய கதாபாத்திரம். அப்ப இங்க நமக்கு 7, 3 நமக்கு ஒன்று சேர்க்கும் பொழுது அது 10 என்கின்ற விஷயத்திற்குள்ளாக கடந்து வருது. ஒரு முழுமை என்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எதை குறிக்கிறதாக இருக்கு? இந்த 7 குமாரரும் குமாரத்திகளும் பார்க்கும் பொழுது ஒரே பரிபூர்ணமான ஆதாமில இருந்து ஒரு முழு மனுஷ ஜாதி தேவன் கொண்டு வந்ததை இது குறிக்கிறதாக இருக்கு. ஏன்னா நமக்கு ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன பார்க்கும் பொழுது மனுஷ ஜாதியை அவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்றார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் யோபுவிற்கு பின் இருக்கக்கூடிய முழு மனித ஜாதியை இவர்கள் குறிக்கிறதாக இருக்கு. அப்ப இங்க நம்ம குறிக்கப்படக்கூடியது ஆதாம் மற்றும் முழு மனுக்குலம். இதை பிரித்து பார்க்கும் பொழுது யோபு ஒரு பகுதியில ஆதாமை மட்டும் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சில இடங்கள்ல விழுந்து போன மனுஷ ஜாதியை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இவர்கள் ஆதாமை குறிப்பிடுறது கிடையாது, மாறாக முழு மனுஷ ஜாதியை ஆதாம் மூலயமாக வந்தவர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. இதை எப்படியாக நம்ம சொல்றோம் பார்க்கும் பொழுது இவர்கள் நிலை என்ன ஆகுது? யோபுவினுடைய 7 குமாரரும் 3 குமாரத்திகளுடைய நிலை என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் மரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப அது குறிக்கக்கூடியதாக இருக்கு, ஆதாமுக்குள் இவர்கள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப 2வது கதாபாத்திரமாக பார்க்கும் பொழுது 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் ஆதாமில் இருந்து ஒரு முழு மனுஷ ஜாதி குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப 3வது நிலை பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப அதிகமான வசனங்கள் இல்லாத கதாபாத்திரம். யாருன்னு பார்க்கும் பொழுது யோபுவினுடைய மனைவி. இவங்க எவ்வளவு வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 2-3 வசனங்கள் மட்டுமே இவங்க வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. வசனங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள், அதாவது 2வது அதிகாரத்தின் 9வது வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை நோக்கி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இப்ப இந்த வசனத்தின்படி நமக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியான இடத்துலதான் இவங்க பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 9வது வசனம் மற்றும் 10வது வசனம், இதில் 2 மட்டுமே யோபுவின் மனைவி வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்ப இவங்க யாரை குறிப்பிடுறாங்க? இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர்களை குறித்து நமக்கு ரொம்ப சொற்பமான வார்த்தைகளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதற்கு பின்பு என்னெல்லாம் இருக்கணும், இல்ல இவங்களுடைய குணம் எதையெல்லாம் வெளிப்படுத்துறதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கலாம்.
இப்ப இவர்களுடைய மனைவி பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு நமக்கு ஒரு விஷயம் தெரியக்கூடியதாக இருக்கு. யோபுவுக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் ஒத்த மனநிலை கிடையாது, அல்லது ஒத்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா யோபுவினுடைய விசுவாசம் அப்படின்றது நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப பக்தி நிறைந்தராக இருக்கிறார். ஆனா இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அது அநேக பக்தி நிறைந்த வார்த்தைகளாக இங்க காணப்படல. இப்ப இவங்களை குறிச்சுதான் ரொம்ப அதிகமாக இந்த ஒரு நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். வசனங்கள் கம்மியாக இருந்தாலும் நமக்கு இவர்கள்ட்ட இருந்து பாடம் ரொம்ப அதிகமாக காணப்படுது. அப்ப இவங்க யோபுக்கு இருக்கக்கூடிய அதே நம்பிக்கையும் அல்லது அதே நோக்கத்தையும் இவர்கள் பகிர்ந்து கொண்டவங்களாக தெரியல. அப்படின்னா இவங்கள் யாரை சித்தரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது இவங்களுடைய மனநிலை நமக்கு எதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்த மனிதர்களுடைய இயல்பிற்கு இது ஒரு நிழலாக இருக்குமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். ஏன்னா யோபுவை குறித்து நமக்கு பார்க்கும் பொழுது படிப்படியாக தான் யோபு விழக்கூடியவராக இருந்தார். முதல்ல நம்ம பார்க்கிறோம், யோபுவிற்கு எது நடந்தாலும் அவர் தேவனையே நம்பி இருப்பேன்னு சொல்றார். கொஞ்ச காலம் ஆகுது, அப்பயும் அவர் தேவனை நம்பி இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் அதிகம் ஆகும் பொழுதுதான் அவர் தேவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகக்கூடியவராக இருந்தார். அப்ப இது எதை குறிக்கிறதாக இருக்குன்னு பார்க்கிறோம்னா, வீழ்ச்சியில ஒரு சில படிநிலைகள் காணப்படுது. இப்ப இந்த ஒரு யோபு நேரடியாக வீழ்ச்சிக்கு பின்னர் படிப்படியாக அதன் பூரணத்தை இழந்தார். தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்திலையும் உருவாக்கப்பட்ட ஒரு பரிபூரணமான மனித இயல்பை அவர் இழந்தார். ஆனால் யோபுவினுடைய மனைவியை குறித்து இரண்டே வார்த்தைகள் வரும் பொழுது அது நேரடியாக அவங்க வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் பார்க்கும் பொழுது அந்த கேரக்டர் மட்டும் வீழ்ச்சி அடைந்த மனித இயல்பிற்கு ஒரு நிழலாக நம்மளால இங்க பார்க்க முடியுது. இப்ப இதை குறித்து நமக்கு பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு ஒரு பாவ சுபாவத்தில் விழுந்தாள். எதன் மூலமாக பார்க்கும் பொழுது வஞ்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக. வஞ்சனை மூலமாக யோபு மனுஷ ஜாதிக்கு ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் பொழுது அவருடைய மனைவி யாரை குறிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க நமக்கு வருது. ஏன்னா யோபுவும் ஆதாமும் ஒத்த கேரக்டர்ஸ். ஆதாமும் விழக்கூடியவராக இருந்தால் வஞ்சனை மூலமாக, அப்ப அதே வஞ்சனை மூலமாக யோபுவும் குறிப்பிடும் பொழுது அவருடைய மனைவி அப்ப எந்த விதத்துல வேறுபடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இங்கேதான் நமக்கு பார்க்கிறோம், தேவன் திருமண ஏற்பாட்டை செய்தார். 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். உலகத்தின்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் அப்படின்றது நமக்கு நடைபெறும். அதுல நமக்கு என்ன அதனுடைய நோக்கம் வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, ஆண் பெண் 2 பேரும் ஒரே மாம்சம் ஆகிவிட்டாங்க, இதுதான் அதனுடைய நோக்கம். அப்ப இந்த இடத்துல யோபுவும் காணப்படுறார், அவருடைய மனைவியும் காணப்படுறாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு மனநிலைகள் இருக்குன்றது நமக்கு தெளிவாக புரியுது. ஆனாலும் இருவருடைய பந்தம் அது எந்த பந்தமாக இருக்குன்னு பார்க்கிறோம்னா கணவன் மனைவின்ற பந்தமாக இருக்கு.
அப்ப இது இரண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு மனநிலையை குறிக்கிறதாக இருக்கு. அப்ப இது மனுஷ ஜாதிகளுக்கு உள்ளாகவே இரண்டு சுபாவத்தை காட்டுதா? இதுதான் நமக்கான கேள்வி. ஆதாம் தேவனுடைய சாயலை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இவரும் யாரை தான் குறிப்பிடுறாருன்னு பார்க்கிறோம்னா மனுஷ ஜாதியை குறிப்பிடுறாரு. நம்ம பாடத்தின் முற்பகுதியில பார்த்தோம். ஆதாம் தேவனுடைய சாயலை குறிப்பிடுறார். அப்ப தேவனுடைய ரூபத்தின்படியே தேவன் அவரை சிருஷ்டித்தார். ஏவாள் ஸ்திரீயை சாத்தான் பயன்படுத்துறார். பயன்படுத்தி அவர் வழியாக பாவம் மரணம் இரண்டும் கடந்து வந்துச்சு. இத ஆதி ஆகமத்தில் நடைபெறும். யோபுவினுடைய மனைவி இங்க அப்ப எதை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா மனுஷ சுபாவத்தில் இருக்கக்கூடிய விழுந்து போன சுபாவங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அப்ப பார்க்கிறோம், ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்குள்ளாக யோபுவின் குணலட்சணங்களும் காணப்படுது, யோபுவினுடைய மனைவியின் குணலட்சணமும் காணப்படுது. ஏன்னா ஆதாமுடைய குணலட்சணமும் காணப்படணும், ஏவாளுடைய குணலட்சணம் காணப்படணும். அப்பதான் நம்ம ஆதாமின் வழி சந்ததியினராக காணப்படுவோம். ஆனால் இங்க ஆவிக்குரிய வகையில பார்க்கும் பொழுது ஆதாமை முதல்ல தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தனிப்பட்ட முறையில விழுந்து போகல. அவர் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்புதான் விழுந்து போறார். அப்ப இந்த இடத்துல ஆதாம் ஒரு பரிபூர்ணமான தேவ சாயலை குறிப்பிடக்கூடியவராக நம்ம பார்க்கிறோம். மாறாக ஏவாள் ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு, ஒரு விழுந்து போன மனநிலையோடு இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் நிறைந்தவராக காணப்படுறார். இப்ப இவர்கள் இருவருக்குமான பந்தம், யோபு மற்றும் அவருடைய மனைவிக்குள்ளாக பந்தம், இருவரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ ஒரு மனிதராக பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளாக சிறிதளவு நல்ல குணங்கள் காணப்படுது. அது தேவனுடைய சாயலில் மிச்சங்களாக இருக்கக்கூடிய, ஆதாமின் சாயலில் மிச்சங்களாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அநேக கெட்ட விஷயங்களும் காணப்படுது. அது விழுந்து போன சுபாவத்தினுடைய வெளிப்பாடுகள். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், உலகத்திலேயே அநேகர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நல்லாதான் இவர் பேசிட்டு இருந்தாரு, ஆனா ஏன் இப்படியாக செஞ்சாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான கேள்வி இருக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கான பதில் என்ன இருக்கு பார்க்கும் பொழுது, அவருக்குள்ளாக நல்ல குணலட்சணங்களும் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அவருக்குள்ளாக இந்த இரண்டாவதாக ஏவாளினுடைய குணங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது இங்க நம்ம ஏவாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த ஒரு விழுந்து போன சுபாவத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். அப்ப இன்றைக்கு மனுஷ ஜாதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுபாவங்களை குறிச்சுதான் நமக்கு யோபுவின் மனைவி வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமாக, சுபாவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. என்ன சுபாவம்? அந்த சுபாவம் தான் சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம். சுயநலம் பார்க்கும் பொழுது முதல்ல வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது எது? சுயநலம் காரணமாக. அப்ப சுயநலம்ன்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது, சுயநலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டு தனக்கு மட்டுமே நன்மை நடக்கக்கூடிய நிகழ்விற்குள்ளாக கலந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் சுயநலம் என்பதை குறிப்பிடுது. ஏவாள் சுயநலம் நிறைந்தவராக இருந்தாங்களா? ஆமாம், சுயநலம் நிறைந்தவராக இருந்தாங்க அப்படின்றதை பார்க்கிறோம். எப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் புசிக்க கூடாதுன்னு சொல்லின அந்த ஒரு கனியை இவர்கள் புசிப்பதற்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா, சாத்தான் ஒரு கருவியாக இருந்தார். ஆனால் சாத்தான் தூண்டிவிட்ட விஷயங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால் என்னவாகலாம் ஆகலாம், இல்ல இந்த கனியை நீங்க சாப்பிடுறதுனால நீங்க சாக மாட்டீங்க சொல்லுவதன் விதமாக ஏவாள் எடுக்கக்கூடிய முடிவு
சுயநலத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. மாறாக இந்த சைட்ல பார்க்கிறோம் ஆதாம் அப்படிப்பட்ட சுயநலம் நிறைந்ததாக நமக்கு வார்த்தைகள் இவர் வீழ்ச்சிக்கு முன்பாக போற வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா நமக்கு வசனம் மீண்டுமாக நம்ம பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 2:14 ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, நேரடியான வார்த்தை. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்ப நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு விழுந்து போன சுபாவம் இது இன்றைக்கு நமக்குள்ள இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளுடைய பாடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கூட காணப்படுது. சுயநலம் எதை காட்டக்கூடியதாக இருக்கு பார்க்கும் பொழுது, சுயநலம் தேவன் மீதான விசுவாசம் இன்மையை காட்டக்கூடியதாக இருக்கு. தேவன் மேல் அதிகமான விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா சுயநலம், சுய ஆதாயங்கள் நம்ம தேட மாட்டோம். மாறாக இந்த விழுந்து போன சுபாவம் அது எதை தான் காட்டக்கூடியதாக இருக்குன்னா, தேவன் மேல் விசுவாசம் இல்லாது இருந்தது. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது தேவன் மீது விசுவாசம் காண்பிக்க விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. யார் அப்படியாக இருந்தார் பார்க்கும் பொழுது யோபுவினுடைய மனைவி அப்படியாக தான் இருந்தாங்க. யோபு ஒரு விசுவாசத்தில் காணப்படுறார், ஆனால் யோபுவின் மனைவி அப்படி காணப்படல. யோபுவின் மனைவி பேசுற வார்த்தைகளை நம்ம முன்பாகவே கேட்டிருந்தோம். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? அப்ப இங்க விசுவாசத்தின் மீதுதான் கேள்வியை யோபுவின் மனைவி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதை குறித்து நமக்கு இந்த ஒரு சுயநலம் இந்த ஒரு சுயநலம் என்கின்ற ஒரு விஷயம் அது சாத்தானுடைய சுபாவம் அப்படின்றதை குறித்ததான ஒரு வசனம் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 57:17 நான் அவர்கள் பொருளாசை எனும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இப்ப இந்த வசனம் நமக்கு எவ்வளவு அழகாக அது ஒரு சுயநலத்தை காட்டக்கூடியதாக இருக்கு. ஏன்னா வசனம் முழுவதிலுமே அநேக சுயநலங்கள் வார்த்தைகள் தெரியுது. முதல் வார்த்தை பார்க்கும் பொழுது பொருளாசை. பொருளாசை சுயநலமா கேட்கும் பொழுது, ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருக்கும் பொழுது அதற்குள்ளாக சிறிதளவு சுயநலம் இருக்கு. இந்த பொருளாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் அநேக விஷயங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கு. பொருளாசை இருக்கும் பட்சத்துல, பொருட்கள் நிறைய ஆதாயப்படுத்திக் கொள்ளும் பட்சத்துல அதனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் கடந்து வரணுமோ, தனிப்பட்ட சுயமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும். அப்ப பொருளாசை அதிகமாக இருக்குன்னா அவர்களுக்குள்ளாக தான் நன்றாக வாழணும், தான் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு சுயநலம் காணப்படும். ஆனால் நேரடியான வார்த்தையை இந்த வசனத்தில் எங்க கிடைக்குது பார்க்கும் பொழுது, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இப்ப இதுல நமக்கு தேவனுடைய கோபம் வெளிப்படக்கூடியதாக இருக்கு பார்க்கிறோம். கடும் கோபமாய் இருந்தேன், கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். இதெல்லாம் எதற்குன்னா சுயநலம். சுயநலம் இருக்கக்கூடிய இடத்துல தேவன் கோபம் நிறைந்தவராக இருக்கிறார். இந்த சுயநலம் மற்றும் இந்த சுயநலத்தின் கிரியைகளாலதான் உலகத்துல அதிகமான அழிவுகள், அதிகமான கஷ்டம், உலகம் எங்கிலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல வெறுப்பு அதிகமாகுது. எது காரணம்? சுயநலம் காரணமாக இருக்கு. அநேக நஷ்டங்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பணத்தட்டு விஷயத்துல, அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அநேக நஷ்டங்கள் அடைகிறாங்க. இதற்கும் சுயநலம் காரணமாக உலகெங்கிலும் நிறைய தீமைகள் பரவி இருக்கு. அறிவு பெருகின ஒரு காலமாக நம்முடைய காலம் காணப்படுது. ஆனால் அந்த அறிவின் பெருக்கம் எதற்குதான் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குன்னா, அந்த அறிவை இவர்கள் எந்த விதத்துல பயன்படுத்துறாங்க பார்க்கும் பொழுது,
தங்களை பாதுகாத்துக் கொள்றதற்குன்றது வேற, மற்ற நாடுகளை, எதிரிகளை அழிப்பதற்காக தான் இந்த ஒரு அறிவை பயன்படுத்துறோம். அப்ப அறிவின் வளர்ச்சி, அறிவு பெருகி போகும், இந்த வார்த்தைகள் எல்லாமே அது கடைசி காலகட்டத்தை குறிப்பிடுது. ஆனாலும் அந்த கடைசி காலகட்டத்துல நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும் பொழுது, அந்த அறிவு எதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு பார்க்கிறோம்னா, அழிவிற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. அதோடு கூட இந்த ஒரு அறிவு கடைசி காலகட்டத்துல, கடைசி காலங்கள்ல, அர்மகெதோன் யுத்தங்கள், ஆபத்து காலங்கள் வரும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை நமக்கு பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் நமக்கு பார்க்கும் பொழுது, மக்களின் மனநிலை எப்படியாக இருக்கு, மக்களின் மனநிலை சுயநலம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்றதை பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு சுயநலம் நிறைந்ததாக இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் அது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு, தனிப்பட்ட முறையில தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு இடம், நமக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கும் பொழுது, முதல்ல அது குடும்பத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். சுயநலம் எங்கெங்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கருத்துக்கள் அது குடும்பத்தில் ஏற்கக்கூடியதாக இருக்கு, அது காரணம் கரெக்டாக இருந்தாலும் அது ஏற்கப்படலை அப்படின்றது வேறு. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய கருத்துக்கள் மட்டுமே செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் சுயநலத்தின் ஆரம்ப வேராக இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். சுயநலம் சொல்லும் பொழுது அது மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்காது, மற்றவர்களுடைய அநேக விஷயங்கள், சொல்லக்கூடிய உதவிகள் ஏற்காது. இதை நம்மளுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது அதுல வேறுபாடுகள் காணப்படக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல அது ஒரு மனைவி புருஷரிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியப்படக்கூடியதாக இருக்கு. அநேக இடங்கள்ல அது மனைவி ஒரு உயர்ந்த நிலையில காணப்படுறாங்க, ஒரு சில இடங்கள்ல கணவர் ஒரு உயர்ந்த நிலையில காணப்படுறாங்க. இருவருக்குள்ளாகவும் ஒரு விட்டு கொடுத்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு காணப்படாமல் இருப்பதற்கு எது முக்கிய காரணமாக இருக்குன்னா சுயநலம் காரணமாக இருக்கு. இப்ப இது எதற்கு வழிவகுக்குது பார்க்கும் பொழுது, தேவன் எதிர்த்து நிற்கிறார், தேவன் கடும் கோபமாக இருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுடைய சுய ரட்சிப்பிற்கு இந்த சுயநலம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி விளைவிக்கக்கூடியதாக இருக்கு, இல்ல ஏன் இதை நம்ம இவ்வளவு அதிகமாக ஆழமாக பார்க்கணும் கேட்கும் பொழுது, இந்த ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடாக தான் மனைவியாக இருக்கக்கூடியவர் யோபுவிடம் வார்த்தையை பேசுறார். அப்ப அந்த இடத்துல யோபுனுடைய வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம், அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் கருத்துக்கள். ஏன்னா நமக்கு ஏன் குறிப்பிட்ட வகையில நம்ம ஒரு கணவன் மனைவி அப்படின்ற உறவை எடுத்தோம் பார்க்கும்பொழுது, இது நேரடியாக யோபு மற்றும் அவருடைய மனைவியை குறித்ததாக இருக்கிறதுனால நம்ம கணவன் மனைவின்ற உறவை மட்டும் இங்க பார்க்கிறோம். இதை தாண்டி சுயநலம் பிள்ளைகளிடம் காணப்படக்கூடியதாக இருக்கு. நமக்கு கடைசி காலகட்டங்கள்ல ஆபத்து காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு யோபு நமக்கு பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய லிஸ்ட் நம்ம படித்து பார்க்கும் பொழுது, அந்த லிஸ்ட்ல அநேக விஷயங்கள் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது எதை காட்டுது? தனிப்பட்ட முறையில தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, சுயநலம் காட்டக்கூடியதாக இருக்கு. அண்டை அயலாரிடம் ஒரு அன்பு இல்லாத நிலை இன்னைக்கு நம்மத்தில் அநேக இடங்கள்ல காணப்படக்கூடியதாக இருக்கு.
உலகத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோடு ஒரு அமைதியான ஒரு நிலை காணப்படுதா? காணப்படல. அதற்கு எது காரணமாக இருக்குன்னு பார்க்கிறோம்னா சுயநலம் காரணமாக இருக்கிறதாக இருக்கின்றதை பார்க்கிறோம். இப்படியாக நமக்கு சின்ன சின்ன இடங்கள்ல இந்த சுயநலம் வெளிப்படக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு பாடத்தின்படி பார்க்கும் பொழுது சுயநலத்திற்காக சின்ன சின்ன குழந்தைகள் கூட கோபமாகக்கூடியவர்களாக இருக்கிறார். தங்களுக்கு ஒரு பேச இயலாத ஒரு நிலை, வார்த்தைகளே சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு நிலை, ரொம்ப பிறந்த குழந்தைக்கு அடுத்த நிலை, ஒரு ஒரு 8, 9 மாதங்கள் 12 மாதங்கள் ஆன ஒரு குழந்தையை பார்க்கும்போது அவர்களுக்கு கையில் அவர்களுக்கு விருப்பமான பொருளை கொடுக்காதப்ப அதில் வரக்கூடிய கோபங்கள், அப்ப அது சுயநலம்ன்றது பிறப்பிலேயே நமக்குள்ளாக வந்ததை காட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப அப்படியாக இருக்கக்கூடிய சுயநலம் சிறிது சிறிதாக அது வளரக்கூடியதாக இருந்து அது கடைசியாக ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி ரொம்ப அதிகமாக எதை இது பிரத்யேகப்படுத்துதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு பந்தத்தில் ரொம்ப ஒரு உயர்ந்த பந்தமாக இல்ல ஒரு உயர்ந்த உடன்படிக்கையாக பார்க்கக்கூடியது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய உடன்படிக்கையாக பார்க்கிறது தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய திருமண உடன்படிக்கை அப்படின்றத பார்க்கிறோம். அதை முறிக்கும் பொழுது அதற்குள்ளாக ஒரு சுயநலம் காணப்படக்கூடியதாக இருக்கு. இல்லை அதற்கு முன்பு இருக்கக்கூடிய அநேக நிகழ்வுகளிலும் வாழ்வின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயங்களிலுமே தனிப்பட்ட முறையில இங்க யோபுவிற்கும் அவருடைய மனைவிக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில இங்க தேவனை முன்னிறுத்தி ஒரு நல்ல முடிவை எடுத்தது யார் பார்க்கிறோம்னா யோபு. தன்னுடைய மனைவி சொல்றாங்க அது தப்பு அப்படின்றத சொல்லி யோபு இந்த இடத்துல நல்ல முடிவை எடுக்கிறார், நல்ல ஒரு புருஷராக உதாரணம். ஆனால் இவர்களுக்கு ஒரு நிழலாக இருக்கக்கூடிய ஆதாம் மற்றும் ஏவாளின் விஷயத்துல இதே மாதிரி தேவனை எதிர்த்து ஏவாள் ஆதாம் கிட்ட பேசுறாங்க. அந்த இடத்துல ஆதாம் தேவனுக்காக நில்லாமல் தன்னுடைய மனைவிக்கு இசைவாக நின்றார், விழுந்து போகக்கூடியவராக இருந்தார். 2 உதாரணங்களுமே நமக்கு இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடம் பார்க்கும்பொழுது இல்லை இது நம்ம முன்பு சொன்ன மாதிரி பிரத்யேகமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் இது கணவன் மனைவிக்கான உறவை குறிக்குது தவிர நம்ம முன்பு வாசித்த ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி தங்கள் மனம் போன போக்கிலே நடக்கக்கூடியவர்களாக நம்ம எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் காணப்படுறோமோ அந்த எல்லா இடங்கள்லையும் எச்சரிக்கை நிறைந்தவர்களாக நம்ம இருத்தல் அப்படின்றது அது அவசியமாக காணப்படுது. சுயநலத்தை நம்ம விட்டு போடக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் நமக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தீர்க்க தரிசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தானியேல் 4வது அதிகாரம் 33வது வசனம். அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேசாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனில் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இப்ப இந்த விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நேபுகாத்நேசருடைய மனநிலை அது ஒரு மேட்டுமையான மனநிலையாக தான் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது அவருடைய வீழ்ச்சிக்கான ஒரு விஷயம். இப்ப இதுல சுயநலத்தை குறித்து நமக்கு பார்க்கும் பொழுது இங்க மீண்டும் நமக்கு ஆதாம் மற்றும் மனித இனத்திற்கான ஒரு நிழல் இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மளால பார்க்க முடியும். இங்க அந்த அந்நேரமே அந்த வார்த்தை இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இப்ப வளர்ற வரைக்கும் சரீரம் ஆகாயத்து பனியில நனைஞ்சிச்சு அப்படின்ற நிகழ்வு இங்கே கிடைக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம சுயநலம்ன்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் எதை குறிக்குது? சரீரம் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுதே மனுஷீக சுபாவம், மனுஷீக சுபாவத்தை குறிக்குது. அந்த மனுஷீக சுபாவம் எதுல நனைஞ்சிட்டு இருக்கு? அந்த சரீரம் எதுல நனையுதுன்னா பனியில நனைஞ்சிட்டு இருக்கு. இப்ப பனி எதை குறிக்குது வேதாகமத்துல?
பார்க்கும் பொழுது சங்கீதம் 133 3வது வசனம். சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருந்தது. இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிற எர்மோன் மேல விழக்கூடிய பனி எதை குறிக்குதுன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்குது. அப்ப பனி இங்க பரிசுத்த ஆவியை தான் குறிக்குது. மாறாக இந்த வசனத்துல அதை பொருத்தி பார்க்கும் பொழுது அது அதிகமாக பொருந்தக்கூடியதாக இல்லை. ஏன்னா அவருடைய குணம் எப்படியாக இருக்குன்னா சுயநலம் நிறைந்த குணம். அப்ப மீண்டுமாக அந்த வசனத்தை, அதாவது தானியேல் 4:33 நம்ம ரொம்ப நிதானமாக கவனமாக படிக்கும் பொழுது பனிக்கு அது வெறும் பனியாக இல்லை, அது ஆகாயத்து பனியாக இருக்கு. ஆனா நீங்க சங்கீதத்துல பார்க்கிறோம் அது பர்வதங்கள் மேல் இருக்கக்கூடிய பனி. அப்ப பனியிலேயே 2 பனிகள் காணப்படுது. பனி அப்படின்றது நேரடியாக ஆவி, வெறுமன ஆவியை குறிக்கிறது. ஆனால் முதல்ல நம்ம இங்க பார்க்கக்கூடிய எர்மோன் மலை மேல் விடக்கூடிய பனி அது பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் குணலட்சணமாக இருக்கக்கூடிய அன்பை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆகாயத்தின் பனி, இது நமக்கு 1ஆம் உலகம் 2ஆம் உலகத்தில் உள்ளக்கூடிய ஆகாயத்தின் நேரடியாக இருக்கக்கூடிய ஆகாயத்தின் பனி. இந்த ஆகாயம் எதை குறிக்கிறதாக இருக்கு? விழுந்து போன தூதர்களுடைய அதிகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிற அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கு இந்த ஆகாயம். ஏன்னா நமக்கு சாத்தானை குறித்ததான வார்த்தைகள் பார்க்கும் பொழுது ஆகாயத்தின் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். அதிபதி பார்க்கும் பொழுது ஆகாயத்திற்குள்ளாக அதிகமாக அவரை ஒப்பிட்டு பார்க்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஆகாயத்தின் பனி அங்க எதை குறிக்கிறதுனா சாத்தானின் அசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கு. அது சுயநலத்தின் புத்தி, சுயநலத்தின் கிரியைகள், சுயநலத்தின் குணலட்சணங்கள். அப்ப இங்க நேபுகத்நேச்சாருடைய சரீரமே அப்ப என்ன அது முழுமையாக நனைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப சரீரம் முழுவதுமாக நனைகிறது. இது எதை குறிக்குது? இந்த மாம்சீக சுபாவம் ஒட்டுமொத்த உலகம் முழுவதிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்குது. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இது தனிப்பட்ட முறை நம்ம முற்பகுதியில பார்த்த மாதிரி அது நமக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த சுயநலம் காணப்படும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கையில் குடும்பத்தில் மட்டுமல்லாது உலகத்துல போய் எல்லா இடங்களிலும் சுயநலம் காணப்படும். அவர்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் உலகத்துல போய் எல்லா இடங்களிலும் சுயநலம் தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கு. இந்த சுயநல சுபாவம் ஆகாயத்தின் பணியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அவ பார்க்கிறோம் இந்த சுயநலம் அப்ப முதல்ல யாரோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா யோபுவின் மனைவியோடு ஒப்பிட்டு பார்த்தோம். அந்த யோபுவின் மனைவி யாரோடு இசைந்து இருந்தாங்கன்னா யோபுவோடு தான் இசைந்து இருந்தாங்க. ஏன்னா மனைவியாக இருக்காங்க, புருஷரோடு இசைந்து இருக்காங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2:24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப யோபுவின் மனைவியிடம் இணைந்திருக்கிற இந்த சுபாவம் அப்ப யார்கிட்டையும் இருக்கக்கூடியதாக இருக்குன்னா நம் எல்லார்கிட்டையும் இது இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஆனால் அதை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை யார் செய்யறாங்க பார்க்கும்போது விழுந்து போன தூதர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியறது இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு, அவர்கள் விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்மை குறித்து பேசும் பொழுது நாம் கண்ணை திறந்து கொண்டு இதில் விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கான புரிதல் இருக்கு, நமக்கான அறிவு இருக்கு. இதெல்லாம் நம்மளை விழுந்து போக பண்ணும். இந்த ஒரு பாடம் கேட்கறதுனாலதான் முதல்ல நமக்கு சுயநலம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிய வருதானா? கிடையாது. நமக்கு ஆரம்பத்துல இருந்தே
சுயநலம்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றது நமக்கு சத்தியத்தின் ரீதியாக அநேக சத்தியங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம இதில் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுல நம்ம விழும்பொழுது அது எதை செய்யக்கூடியதாக இருக்குன்னா, முதல் விஷயம் நம்முடைய சுபாவத்தை அது மாற்றக்கூடியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக நம்முடைய எல்லா சுபாவங்களிலும் அன்பு, இரக்கம், நீதி, இது எல்லாவற்றிலும் இந்த சுயநலம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது எல்லா நல்ல குணங்களையும் முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கு. இரண்டாவதாக அது நமது ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கு. மூன்றாவதாக ரொம்ப ஆபத்தானதாக சுயநலம் வாயின் வார்த்தைகளை மாற்றக்கூடியதாக இருக்கு. இன்னும் முக்கியமாக சொல்லும் பொழுது கண்ணின் பார்வைகளை கூட அது மாற்றக்கூடியதாக இருக்கு அப்படின்றதை பார்க்கணும். அப்போ ஒருவருக்குள்ளாக சுயநலம் வரும் பொழுது அந்த சுயநலம் அவருடைய தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா விஷயங்களிலும் அது அவரை மாற்றக்கூடியதாக இருந்து, இப்படியாக தான் இது எல்லாருக்குள்ளாகவும் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இதுதான் யோபுவின் மனைவியாகவும் இருந்திருக்கிறார். இந்த குணலட்சணத்தை நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கோம்னா விரட்டக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம யோபுவின் மனைவியை குற்றம் சாட்டுறோம் அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம பேச வர்றதில்லை. மாறாக யோபுவின் மனைவியிடம் வெளிப்பட்ட அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம எதிர்க்கக்கூடியவராக இருக்கும். யோபு எதிர்த்தாரா கேட்கும் பொழுது நம்ம முன் வார்த்தையில பார்த்தோம், யோபு தன் மனைவியிடம் நீ புத்தி இல்லாத பெண், அவர் எந்த வார்த்தையை வேணா சொல்லியிருக்கலாம், புத்தி இல்லாத பெண் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா சுயநலம் வரும் பொழுது அவர்கள் சிந்தித்தல் குறையக்கூடியதாக இருக்கு, சிந்திக்கும் திறன் குறையக்கூடியதாக இருக்கு, அநேக நீதியின் காரியங்கள் கண்களுக்கு தெரியாததாக இருக்கு, தனக்கு எது தேவையோ அது மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பான். இரண்டாவதாக பார்க்கிறோம், நீ புத்தி இல்லாத பெண், நீ பேசுகிறது உனக்கு தெரியாது. அப்ப இதுவும் சுயநலத்தை காட்டக்கூடியதாக இருக்கு. சுயநலம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல அநேக விஷயங்கள் புரிந்து பேச மாட்டாங்க, தங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப இதை மீண்டுமாக குடும்பத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டியது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம ஒரு பெற்றோராக இருக்கிறோம், நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியாக புருஷராக காணப்படுறோம், தலைவராக தலைவியாக காணப்படுறோம். பார்க்கும் பொழுது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதன் முக்கியத்துவம் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதை நம்ம நீக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீக்கக்கூடியவர்களாக இருந்து அதோடு கூட கிடையாது, மன்னிப்பும் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இதை நான் விரும்பி செய்யல, இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான வழிகள் கிடையாது, நான் தவறு செஞ்சுட்டேன், இதை நான் செஞ்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கெட்ட சுபாவங்களை நல்ல சுபாவம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமக்கு இன்னும் புரிந்து கொள்ள விதத்தில் சொல்லும் பொழுது விழுந்து போன சுபாவத்தை ஆவியின்படி கிடைத்திருக்கிற புது சிருஷ்டியின் சுபாவங்கள் மேற்கொள்ளும். அப்ப நம்ம பேசின வார்த்தைகளுக்கு இல்ல நம்மளுடைய சுயநலமாக நம்ம சிந்தித்து அதன் மூலமா செய்த கிரியைகளை நம்ம நிறுத்தினால் மட்டும் பத்தாது, அதை நிறுத்தும் பொழுது நம்ம அவர்களிடம் நல்ல குணங்களையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்குள்ளாகவும் இன்னைக்கு இது ஒரு போராட்டமாக தான் காணப்படுது. உலகம், மாம்சம், சாத்தான் இவர்கள் 3 பேருக்குள்ளாகவும் இந்த போராட்டம் நமக்கு நடக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்றதை பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒரு சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது இதை தேவனுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு இது தெரிந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஏன்னா இது உடனடியாக நமக்குள்ளாக ஒரு சோர்வை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். இப்படியாக நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் இது தெரியும். ஏன்னா நம்ம பிறந்தது விழுந்து போன சுபாவத்துல நம்ம பிறந்திருக்கோம். இரண்டாவது, விழுந்து போன உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சத்தியத்திற்காக நம்ம வாழ முயற்சிக்கும் பொழுது
சத்தியத்தின்படி அநேக முயற்சிகள் நம்ம ஏறெடுக்கிறோமே தவிர, நம்ம ஒரு தண்ணீருக்குள்ளாக மூழ்கி எழுந்ததுனால நமக்குள் இருக்கிற பழைய சுபாவம்ன்றது அவ்வளவு முழுவதுமாக அழிந்து போறது கிடையாது. அப்ப சத்தியத்திற்காக நம்ம வாழணும்ன்ற முயற்சிகளை ஏறெடுக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட போராட்டங்களை நமக்குள்ளாக கொண்டு வருது. இன்னுமாக பார்க்கும் பொழுது அநேக கண்ணீர் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. இது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இது யோபுவினுடைய கண்கள்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது யோபு அநேக கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கிறார். தனிப்பட்ட முறையில சோர்வு ஆகிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு விரக்தியின் நிலையை அடைய இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவரிடம் ஒரு சுயநலத்தின் விஷயத்தை வெளிப்படுத்தும் போது ஒரு மனித சுபாவத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர் உடனடியாக கோபத்தை வெளிப்படுத்தி விழுந்து போன சுபாவத்தை தான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஆனால் யோபு அப்படியாக காணப்படல. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த இடத்துல நமக்கு பார்க்கும் பொழுது இந்த மனுக்குலத்தை யோபு அடையாளப்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் இந்த குணலட்சணம் மனுக்குலத்துல யாரிடம் காணப்படக்கூடியதாக இருக்கணும் பார்க்கும் பொழுது நம்மிடம் காணப்படக்கூடியதாக இருக்கும். மனுஷ சுபாவத்துலதான் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்று இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குது. ரோமர் 7வது அதிகாரத்துல நம்ம முழுவதுமாக வாசிச்சு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் பவுலினுடைய வேதனைகள், இதை நம்ம வீடுகளில் சென்று கூட ரோமர் 7வது அதிகாரத்தை குறித்து நம்ம பறித்து பார்க்கலாம். பவுல் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார். அதே போன்ற வேதனை அன்னைக்கு யோபு கிட்ட காணப்பட்டாலும் அவர் தேவனை முதன்மைப்படுத்தினார். அதே போல நமக்கும் வேதனை இருக்கு. ஆனால் இந்த வேதனைன்றது எதை காட்டக்கூடியதாக இருக்குன்னா நமக்குள்ளாக நம்ம பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய விழுந்து போன மனுஷ சுபாவம், உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய மனுஷ சுபாவம். இது பிறக்கும் போதேதான் நம்மிடம் காணப்படுது. இப்ப இதை குறித்து நமக்கு பார்க்கும் பொழுது சங்கீதம் 51:5 இதோ நான், சங்கீதம் 51:5 துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் காணப்படதான் செய்யும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது நிமித்தமாக எல்லாம் அழிந்து போயிடுச்சா கேட்கும் பொழுது அதையெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளுக்குள்ளாக தான் இப்ப நம்ம இருக்கிறோமே தவிர நம்ம உடன்படிக்கை செய்தது நிமித்தமாகவே நமக்குள்ளாக விழுந்து போன சுபாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம யாரை பார்த்தாலும் விழுந்து போன சுபாவம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழல்ன்றது நமக்கு இல்லை. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்தந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பலவீனங்கள், அது 2 வகையான பலவீனங்கள். ஒன்று சரீர ரீதியாக வரக்கூடிய பலவீனங்கள், ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய. இதை குறித்து நமக்கு நேரடியாக அநேக உலக பிரகாரமான நிகழ்வுகள் காணப்படுது. மரபு சார்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மரபியல் நோய்கள் பிறப்பிலேயே அவர்களுக்குள்ளாகவே அது புகுத்தப்படும். அதே போலவே 2வது பலவீனம் நம்ம பார்க்கக்கூடிய விழுந்து போன சுபாவங்கள் மரபிலேயே கொடுக்கப்படுது. அவை கூடவே நமக்கு இருந்து கடைசி மட்டும் அவைகளோடே நம்ம பிரயாணம் பண்ண போறோம், அவைகளை மேற்கொண்டே ஆகணும்ன்ற சூழல் நமக்கு காணப்படும். யோபு அப்படியாக தான் காணப்பட்டார். ஒரு சில இடத்துல விழறார், மீண்டுமாக எழறார். கடைசியாக அவருக்கு 40வது அதிகாரம் தாண்டி 42வது அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நேரடியாக நம்மை எப்படி அடையாளப்படுத்துறான்னு பார்க்கும் பொழுது இந்த சுபாவங்களை மேற்கொண்டவராக அவர் அடையாளப்படுத்துறார். அப்ப இன்றைக்கு நமக்குள்ளாக பிறக்கும் பொழுதே இது தானாகவே இருக்கு. இந்த பலவீனங்கள், சுயநலங்கள், அதை நம்ம தனிப்பட்ட முறையில படித்து வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது தானாகவே ரத்தத்தில் ஊறக்கூடியதாக இருக்கு. அப்ப இதை நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடியவர்களே அநேகர் இதை மேற்கொள்றாங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம்
அவர்கள் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல காணப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர்கள் சுயத்தை, சுயமரியாதையை, சுயநலத்தை பின்னாக வைத்து நீதி எதுவோ அதை முன்னிறுத்தி தான் செய்த தவறு அப்படின்றதை உலகத்திலேயே ஒத்துக்கொள்றான். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை யார் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பார்க்கும் பொழுது நம்ம அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம், சத்தியத்தின் வெளிச்சம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்துல நம்ம எல்லா காரியங்களும் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. அப்ப நம்மளுடைய விழுந்து போன சுபாவத்தை இங்க எழுதக்கூடிய சகோதரர் ஒரு மிருகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறார். விழுந்து போன சுபாவம் அது ஒரு நாய் போல காணப்படுது, நாய்க்குட்டியை போல. அதை சரியாக நம்ம வீட்டில் கட்டி போடுவதற்கு கற்றுக்கொள்ளணும். அதை நம்ம நன்றாக வளர்க்கல, இல்ல நன்றாக கட்டி போடல அப்படின்னா அந்த விழுந்து போன சுபாவம் அது அநேக பிரச்சனைகளை தான் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு யோபுவின் மனைவியை யோபு என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் பார்க்கும் பொழுது, தான் செய்தது தவறு, தன்னுடைய வார்த்தைகள் தவறு அப்படின்றதை யோபுவின் மனைவிக்கு அவர் புத்தி சொல்றார். விழுந்து போன சுபாவத்தை நம்ம இப்படிதான் கையாளுறோம். நம்மளுடைய வாழ்வில், நம்மளுடைய குடும்பங்களில் விழுந்து போன சுபாவத்தின் பலவீனங்கள் நிமித்தமாக நம்மத்தில் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா அந்த இடத்தில் நம்ம கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோன்றதை தாண்டி எவ்வளவு அதிகமாக அதை நமக்கு எதிராக இருக்கக்கூடியவரும் அதை மேற்கொள்வதற்கு ஏதுவான விஷயங்களை நம்ம செய்யறோம். நம்ம அதிக புத்தி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல யோபு அவருடைய மனைவியை திட்டணும்னு நினைச்சது அதிகமாக திட்டி மட்டும் விட்டிருக்கலாம். ஆனால் புரிய வைக்கணும்ன்ற முயற்சிக்குள்ளாக அவர் செல்றார். தேவன் கையில நம்ம நன்மை பெற்றிருக்கிறோம்னா நம்ம தீமையும் பெறணுமே, இல்ல பெற வேண்டாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு அறிவை ஒரு புகுத்தக்கூடிய ஒரு காரியம்தான். இப்ப இதே விஷயம்தான் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களாக பார்க்கும் பொழுது நம்ம கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளாக அனைவரும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஓட்டத்தை நோக்கி ஓடும் பொழுது நம்மளுடைய குடும்பங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய பலவீனங்களை நம்ம அதை கோபப்படுத்தி மட்டும் அதை வெளிப்படுத்தாம இல்லை எதிர்கொள்ளாம மாறாக பொறுமையாக அவர்களுக்கு புத்தி சொல்லும் பட்சத்துல நமக்குள்ளாகவும் அந்த குணலட்சணம் வளருது, அவர்களுக்கும் தாங்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுது, குடும்பமாக ஓடுவதற்கு ஏதுவான விஷயம்ன்றது கிடைக்குது. அப்ப சுயநலத்தை நம்ம குடும்பத்திற்குள்ளாக ஒதுக்கி வைக்கும் பொழுது குடும்பமாக ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல யோபு தன்னுடைய மனைவி கிட்ட பேசுற விஷயத்திலும் யோபுவின் மனைவி வெளிப்படுத்தக்கூடிய குணத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு நமக்கு யோபுவின் மனைவியுடைய பாத்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில வசனங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியான வசனம் தான், 2 வசனம் தான் அவங்களை பற்றி பேசியிருக்கு. இன்னும் நேரடியாக ஒரே வசனம் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அதில் இருந்து இருக்கக்கூடிய சுபாவத்தின் வழியாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக பாடங்கள் கிடைப்பதற்கு நமக்கு பிரயோஜனமாக இது இருக்கு. இப்ப இதோடு கூட இந்த ஒரு பாகத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்ததான பாகத்துல நமக்கு தேவனுடைய கிருபை இருக்கும் பட்சத்துல நம்ம யோபுவின் 3 நண்பர்களை மட்டுமே குறித்து ஒரு பாகத்துல நம்ம பார்க்கலாம். அது இன்னும் ஒரு ஆழமான பாகமாக, நீண்டமான பாகமாக இருக்கிறதுனால அதை நம்ம அடுத்த பாகத்துக்கு நேராக நம்ம கொண்டு செல்லலாம். அப்ப இதுவரை நம்ம ஒரு 3 கதாபாத்திரங்களை குறித்து பார்ப்பதற்கும், முக்கியமாக யோபுவின் மனைவியின் கதாபாத்திரத்தை ஆழமாக பார்ப்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டினார். அதற்கு முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வழியாக தனிப்பட்ட முறையில் நான் நன்றிகளை ஏற்றுக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.